3.10ல் கொஸ்டின் நம்பர் 15 இரண்டு வாகனங்கள் ஒரு புள்ளி Pயிலிருந்து ஒரே நேரத்தில் தொடங்கி இரு வெவ்வேறான சாலைகளில் பயணிக்கிறது. ஒரு வாகனம் 60 km/மணி மற்றொரு வாகனம் 80 km/மணி என்ற சராசரி வேகத்தில் பயணிக்கிறது. அரை மணி நேரத்திற்கு பிறகு அவ்வாகனங்கள் A மற்றும் Bயை அடைகின்றன. கோடு AB ஆனது Pயில் தாங்கும் கோணம் 60 டிகிரி எனில் ABயை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஒரு வாகனம் வந்து 60 km/மணிக்கு போகுதுன்னா அப்போ அரை மணி நேரத்தில் எவ்வளோ போயிருக்கணும்? 30 km போயிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு வாகனம் அரை மணி நேரத்தில் எவ்வளோ போயிருக்கணும்? ஒரு மணி நேரத்தில் 80னா அரை மணி நேரத்தில் 40. அப்போ மையத்தில் தாங்கும் கோணம் B வந்து 60 டிகிரி. இப்போ இதை நம்ம முக்கோணமாக போடுறோம். முக்கோணம் ABBயில் கோணம் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 30 km 40 km. மையத்தில் தாங்கும் கோணம் வந்து 60. இப்போ 3 பக்கம் தெரியுது. இந்த மூணாவது பக்கம் தான் நமக்கு வேணும். அப்போ 3 பக்கம் ஒரு கோணம்னா கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கொசைன் ஃபார்முலா படி கொசைன் சூத்திரத்தின் படி P² = PA² + BB² - 2 தடவை AB × BB cos Pன்னு அர்த்தம். ABயோட வேல்யூ 30, BBயோட வேல்யூ 40, கோணம் Bயோட வேல்யூ 60 கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். 30² + 40², 2 தடவை 30 × 40 cos 60. cos 60ஓட வேல்யூ 1/2ன்னு தெரியும். அந்த 1/2 கொண்டு வந்து பிரதிட்டு சுருக்கிட்டோம்னா 1/2 கேன்சல் ஆயிரும். 30 ஸ்கொயர் பண்ணா 900, 40 ஸ்கொயர் பண்ணா 1200, 2 கேன்சல் பண்ணா 1200. இதை ரெண்டையும் கூட்டினா 2500. 2500ல் 1200 போச்சுன்னா 1300. P² வந்து 1300. அப்போ P = √1300. இந்த 13 × 100ன்னு எழுதலாம். 13க்கு ரூட் எடுக்க முடியாது. 100க்கு ரூட் எடுத்தனா 10. அப்போ 10√3. அப்போ ஏபியோட தூரம் வந்து 10√3 km.